Let's cook. Let's eat. வாங்க ஆலு சூஜி பூரி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மடிச்சு வச்சுருக்கேன். 1/2 கப் ரவை, 1/2 கப் சுடு தண்ணி, 3/4 டீஸ்பூன் உப்பு. நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து 2 வரமிளகாய் எடுத்து பல்ஸ் மோடில் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் இந்த பூரியை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் தேவையானது. இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம வச்சுருக்க சுடுதண்ணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. அடுத்து இதில் நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். அப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள், நான் வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன், அப்புறமா கஸ்தூரி மேத்தி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அது பாருங்கள், நம்ம நல்லா சேர்த்து பிணைஞ்சாச்சு. இது வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அடுத்து நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இதை தேய்ச்சிடலாம். கொஞ்சம் பவுடர் டஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாவும் தேய்க்க வேண்டாம். இதே மாதிரி மீதி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக வேறு ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து நான் மாவு பிணையும் போதே சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து ரவையை ஊற வச்சுக்கணும் இல்லையா, சுடு தண்ணி, அந்த தண்ணியும் உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியுமே போதும். அடுத்து இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும் நம்ம பூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடு வந்துடுச்சு, நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதோ ரொம்ப டேஸ்டியான ஆலு சூஜி பூரி ரெடி. Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.